எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகுறது வழக்கம். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் சம்மந்தமாக, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை சம்மந்தமாக, இல்லாட்டி ஏதாவது ஒரு நான் சந்திக்க போகிற ஒரு விஷயம் சம்மந்தமாகவோ, இல்லாட்டி நடந்த ஒரு சம்பவம் சம்மந்தமாக கூட நம்ம ரொம்ப கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறது உண்டு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனால் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை யாராவது புரிஞ்சுக்கணுமே. எனக்கு இந்தளவு மன அழுத்தம் இருக்குது, என்னுடைய பிரச்சனை இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாராவது புரிஞ்சுக்கணுங்க. ஆனால் யாரும் புரிஞ்சுக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இதே அளவு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருந்தால் சில வேளை நம்ம உட்காந்து பேசினா கூட புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம கோவிச்சு வேலையே இல்லைங்க. அந்த கோபத்தில் இன்னும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் தான் கூடும். ஸோ இப்படியா இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு புரிகிறனால நாங்கள் தான் அதை மேனேஜ் பண்ணணும். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நான் வெளியே சொல்ல இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். ரைட்? எல்லாருமே அப்படி தான். பொதுவாக உங்களோட ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே சொல்ல இல்லாமல் நீங்கள் சிரித்து பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் விட்ட அளவு தெரியும். அப்போ நம்ம வெளியே சிரிக்கிறது ஓகே, ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம வேதனைப்படுறது இல்லாட்டி நம்ம மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறது ஓகே இல்லைங்க. அது எந்த அளவுக்கு உங்களை ஒரு 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 ஆழமான ஒரு இருட்டறையில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். உங்களை எதையுமே செய்ய வைக்காது. நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம தான் இதை மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸோ இதனுடைய பொறுப்பு யாருடையது? உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ரைட்? நல்லா ஞாபகம் வச்சு. நம்மளை யாருமே காப்பாற்ற வர மாட்டாங்க. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுனா அதை புரிஞ்சு காட்டி அதை எப்படி நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால் நம்ம தான் இப்போ ஏதாவது ஸ்டெப் எடுத்தாகணும். ஸோ நம்ம மனசில் உள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம தான் இறக்கணும். நான் யாருக்குமே ரொம்ப வலிவான ஒரு நபர் அப்படிங்கிறதும் கிடையாது. நம்மகிட்ட எதுவுமே இல்லாமல் போனோன்னா, இல்லாட்டி நம்ம ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளாகி எங்கேயாவது ஒதுக்கப்பட்ட மாதிரி இருந்தால் நம்மளை யாரும் கண்டுக்குவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஒரு சின்ன இடத்துல பிறந்து ரைட் இன்னைக்கு ஏதோ ஒரு நிலைமையில இருக்கிறோம்ல ரைட், அதே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். அதாவது நம்ம உண்மையாக சாதனையாளர்கள்ங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாத மனுஷர்கள் யாருமே கிடையாது. ரைட்? அதனால இது எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்ட். ஏன்னா நம்ம நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வரப்போகிற சேலஞ்ச் நாளைக்கு வரலாம், நாளாண்டைக்கு வரலாம், நடந்து முடிஞ்சதாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் குப்பையை நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டுக்கு வச்சுருப்பீங்களா? நம்ம என்ன செய்வோம்? அதை வெளியில் வீசுவோம், குப்பை தொட்டியில் கொண்டு போய் கொட்டிடுவோம். ஸோ முதலாவதாக இன்னைக்கு இப்போ இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. நாளைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்கட்டும். ரைட்? அது உலகத்துக்கு போகிற போக்கில் அப்படியே விட்டுருவோமா? விட்டுட்டு நீங்கள் அந்த குப்பையை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி இன்னைக்கு நான் எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு எழும்புனதுமே நினைங்க. இந்த மன அழுத்தத்தை வச்சுக்கிட்டே ஐயோ இன்னைக்கு இந்த பிரச்சனையோடையே இருக்க போகிறோமோ அப்படின்னு நீங்கள் காலையிலேயே அந்த எண்ணத்தோட எழும்புனீங்களா இருந்தால் அந்த குப்பையோடையே எழும்புறீங்கன்னு அர்த்தம். ஸோ நாள் முழுசாக அப்படியே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அதை தூக்கி எறிங்க. நடக்கிறது நடக்கட்டும். ரைட்? எவ்ரிதிங் ஃபார் குட். ரைட்? ஆல் இஸ் வெல். ரைட்? ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு ரொம்ப அழகான லைஃப்பை சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணு. நாளைக்கு காலையில் நீங்கள் எழும்புறப்போ எப்படி எழும்பணும் அப்படிங்கிறத இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இந்த நாளை நீங்கள் கடத்துங்க. இன்றைக்கி வேணாம், இன்றைக்கி ரைட் தானே, டன். ஸோ நாளைக்கு நீங்கள் காலையில் எழும்பும் பொழுது ஒரு டீயோட நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஏதோ நீங்கள் காலையில் தண்ணியா டீயா எதை குடிச்சிட்டு எழும்புறீங்களோ பரவாயில்ல, பட் அதை பாசிட்டிவாக தோங்கி அந்த நாளை சந்தோஷமாக அனுபவிங்க.